எல்லோரும் முழு இதயத்தோடு தாகத்தோடு கேட்கலாம். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. உளையான சேற்றினின்று நம்மை தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி இந்த வேளையிலே, அல்லேலூயா, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, சத்தமாய் ஆவியானவர் உலகலலலலபூ ஆமென். இவாரும் எங்கள் மத்தியிலே, ஆமப்பா, இப்போ வாரும். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, இன்று எங்கள் மத்தியிலும் இறங்கி வாங்கப்பா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்கும்படியாய் இறங்கி வாங்கப்பா. முழு உள்ளத்தோடு நம்மையே ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர், இங்க வாங்கப்பா. உங்க நாம மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். முழு உள்ளத்தோடு, எஸ், ஒரு தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நிரம்பணும் அப்பா. வெறுமையாய் வந்திருக்கிறேன், இந்த பாத்திரம் நிரம்பணும். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும். இப்போ வாரும், இறங்கி வார். எல்லா கரங்களும் உயர்த்தி தாகத்தோடு கேட்கலாம். இப்போ வாரும், இறங்கி வாரும் ஒரு முறை கூட
முழு தாகத்தோடு இப்போ நீங்க வந்தா போதுமப்பா. எங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். எஸ், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்க உள்ளத்துல வரவேற்கிறோம் அப்பா. எங்க உள்ளத்துல வாங்கப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை நீங்க பொறுப்பேற்று வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை தாங்கிடுவார், நம்மை ஏந்திடுவார், தப்புவிப்பார், வலுவாமல் காத்திடுவார். ஆமென். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? இந்நாள் வரையில் நம்மை தாங்கின தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார், ஏந்திடுவார், தப்புவிப்பார், வழுவாமல் காத்திடுவார். சொல்லுங்க, ஏந்திடுவார், தப்புவிப்பார், வழுவாமல் காத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்தி பூவிப்பார், வழுவாமல் காத்திடுவார், ஏந்திடுவார். கேட்டவர் ஓடி வருவார், தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார், தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். உயர்த்திடும் என் தேவனா யெகோவா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா, இந்நாள் வரையிலும் தாங்கியவர் இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம் நடத்திடுவார், ஏந்திடுவார், தப்புவிப்பார்,
வழுவாமல் காத்திடுவார், ஏந்திடுவார், தப்புவிப்பார், வழுவாமல் காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. அழிவும் நாசமும் கொள்ளை நோயும் இனி நம் எல்லையில் கேட்பதில்லை. ராஜாதி ராஜா நம் முன் செல்கிறார், சேதமின்றியே காத்திடுவார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி அழிவும் நாசமும் கொள்ளை நோயும் இனி நம் எல்லையில் கேட்பதில்லை. அழிவும் நாசம் கொள்ளை நோயும் இனி நம் எல்லை கேட்பதில்லை. ராஜாதி ராஜனம் முன் செல்கிறார், ராஜாதி ராஜனம் முன் செல்கிறார். சேதமின்றி காத்திடுவார், சேதமின்றி காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் என் நண்பரம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. இந்நாள் வரையிலும் தாங்கினவர், இனியும் நம்மை நடத்திடுவார். இனியும் நம் நடத்திடுவார், ஏந்திடுவார், காத்திடுவார். சொல்லுங்க, ஏந்திடுவார், தப்புவிப்பார், வழுவாமல் காத்திடுவார். ஆபத்து நாள் குறுகின நேரமெல்லாம், ஆபத்து நாளில் என்பலனோ கூனி குறுகின் நேரமெல்லாம் குரல் கேட்டவர் ஓடி வருவார், தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார், தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. இந்நாள் வரையிலும் தாங்கினவர், இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர். சந்தோஷமா ஏந்திடுவார், ஏந்திடுவார், தப்புவிப்பார், பயவாமல் காத்திடுவார். நன்றியோடு ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. இந்நாள் வரையிலும் தாங்கினவர், இனியும் நடத்திடுவார். நம்பிக்கையோடு ஆமென். வழுவாமல் காத்திடுவார், ஏந்திடுவார். ஆமென். அழிவும் நாசமும் கொள்ளை நோயும் இனி நம் எல்லையில் கேட்பதில்லை. நம்பிக்கையோடு
ராஜாதி ராஜனம் முன் செல்கிறார், ராஜாதி ராஜனம் முன் செல்கிறார். சேதமின்றியே காத்திடுவார், சேதமின்றியே காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. ஆபத்து நாளில் என் பலனு கூனி குறுகின நேரமெல்லாம், ஆபத்து நாளில் என் பலனு கூனி குறுகின நேரமெல்லாம், குரல் கேட்டவர் ஓடி வருவார். ஆமென். தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார், தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பராம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, நோயும் இனி நம் எல்லை கேட்பதில்லை, அழிவும் நாசம் கொள்ளை நோயும் இனி நம் எல்லை கேட்பதில்லை. ராஜாதி ராஜனம் முன் செல்கிறார், முன் செல்கிறார். சேதமின்றி காத்திடுவார், சேதமின்றி காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. யெகோவா தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பரா. யெகோவா ஷம்மா. சந்தோஷமாய் எஸ் எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து யெகோவா என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கு என் நல்ல நண்பர். சந்தோஷமா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பராம். யெகோவா ஷம்மா, யெகோவா. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து நன்றியோடு சொல்லுங்க. என் தலை கவிழ்ந்த போது என் தலையை நிமிர்த்திய ஒரே தெய்வம். ஓ சுற்றார் முன்பு, உற்றார் உறவினர்கள் முன்பு, ஓ நண்பர்கள் முன்பு, நான் வாழ்கிற சமுதாயத்தில் சகல ஜனங்களின் முன்பு என் தலை கவிழ்ந்த போது என் தலையை நிமிர்த்தின ஒரே தெய்வம். எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? நன்றியோடு கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள்ல நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை துதிக்கலாமா? நல்ல கைகளை தட்டி
எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சத்தமாய் துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, வாய் திறந்து என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். சொல்லுங்க, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். கரங்களை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. முழு உள்ளத்தோடு துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் அப்படியே இருதயத்தில் நினைக்கலாம், அப்பா எத்தனை மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஆனால் உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. நீரின்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தேன் ஆண்டவரே. உந்தனின் மாற அன்பை மறவேனையா என்று உள்ளத்திலிருந்து எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. சொல்லுங்க, நீரின் உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. கரங்களை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே,
என் மனதின் ஆழம் என்னவென்று நீர் அறிவீர் ஆண்டவரே. என் மன விருப்பங்கள் எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். எங்கள் விசுவாச பாதையில், ஊழிய பாதையில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர் ஆண்டவரே. நன்றியோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் மனம் மாயம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பம் ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். விசுவாச பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். கரங்களை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமென். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி. ஆமென். தேவ பிள்ளைங்க சத்தம் உயர்த்தி என் இயேசுவே உமக்கே துதி. வாய்களை திறந்து தேவ பிள்ளைங்க எஸ் அப்பாவை பார்த்து எஸ் உமக்கே துதி, உமக்கே கனம். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட உமக்கே துதி. ஆமென். லா ரிகரகர போலேலேலேலே. ஓ உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி சத்தமாய் உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. எல்லா கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எல்லா வாய்களும் திறந்து ஓ நன்றி அப்பா உமக்கே துதி. காரணம் அப்பா எங்கள் துதிக்கு பாத்திரம் நீங்க மட்டும்தான்ப்பா. ஏன்னா எங்களை வாழ வைத்த தெய்வம் நீங்க மட்டும்தான். எத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு ஆமென் சொல்ல முடியும்? என்ன வாழ வச்சது நீங்க மட்டும்தான்ப்பா. ஏன் உங்களை நாங்க உயர்த்துகிறோம், ஏன் உங்களை நாங்க துதிக்கிறோம், ஏன் உங்களுக்கே மகிமை செலுத்துகிறோம்னா எங்களை வாழ வச்சது நீங்க அப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்ல முடியும்? எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழ்விலே என் இயேசுவே
எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க, எல்லாமே நீர் தந்தது. நன்றியோடு சொல்லுங்க, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமென், ஆமென். வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம் கர்த்தாவே நீர் தந்ததப்பா. சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஒரு நன்றியோடு மகிழ்ச்சியோடு வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம். வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம் கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. சொல்லுங்க, கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமென், ஆமென். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஆமென். விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. ரட்சிப்பு நீர் தந்தது, உம்முடைய ரட்சணியத்தால் வந்தது. சந்தோஷமா கரங்களை தட்டி விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீர் தந்தால் வந்தது, ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சணியத்தால் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க, ஆமென். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆமென். உண்மை அன்பு உணர்வுள்ள இதை பார்க்கும் உள்ளான எண்ணம் உன்னதரே நீர் தந்தது, உன் அன்பால் தான் வந்தது. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தேடவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம் உன்னதரே நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. ஆமென். உம் அன்பால் தான் வந்தது வாழ்விலே இயேசுவே எல்லா
கைகளை எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி அப்படியே உணர்ந்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, அப்பா எல்லாம் எங்க வாழ்க்கையில நீர் தந்ததல்லாமல் ஒன்றுமில்லப்பா. நன்றியோடு நன்றியோடு என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. ஆமென். என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க நன்றியோடு. எஸ், அப்படியே துதிக்கலாம். என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. ரகலலலலலபோ எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே சொல்லுங்க. எஸ், கரங்களை உயர்த்தி அப்படியே அப்பாவை பார்த்து கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லலாம். என் வாழ்விலே என் இயேசுவே, நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரை நீர் தந்தது. அன்பான் வந்தது. அம்மே, உன்னதரை நீர் தந்தது. உம்மன்பால் வந்தது. என் வாழ்விலே ஆமென். எஸ், நன்றி. இந்த ஜீவன் நீர் தந்ததப்பா. இந்த சரீரம் நீர் தந்தது. இந்த வாழ்க்கை நீர் தந்தது. இந்த வேலை நீர் தந்தது. இந்த குடும்பம் நீர் தந்தது. எல்லா நன்மைகளும் நீர் தந்தது. இன்று நான் அனுபவிக்கிற யாவும் நீர் தந்தது. நன்றியோடு அப்பாவை பார்த்து கரங்களை உயர்த்து. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நன்றிப்பான்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நீ தந்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கைக்காய் நன்றி இயேசுவே.
இன்றும் தேவைகளின் மத்தியில் யாராவது போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருந்தால் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க சமூகத்துல நின்று கரம் ஏந்தி நிற்கிறாங்க. உங்க சமூகத்துல நின்று கரம் கூப்பி நிற்கிறாங்கப்பா. கண்ணோக்கி போது கூட உம்மை நோக்கி பார்த்தவர்களை நீர் வெட்கப்பட விடலப்பா, வெட்கப்பட விடல. கல்வாரி சிலுவையில் தொங்கிய போது கூட இந்த 100க்கு அதிபதியை கடைசி உம்முடைய கடைசி துளி ரத்தம் கூட அவனை மீட்டதேப்பா, அவனை ரட்சித்ததே. ஆண்டவரே இயேசுவே, இன்று உம்மை நோக்கி கரம் கூப்பி இருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் எந்த தேவைக்காய் உம்மை நோக்கி கரம் கூப்பி இருக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பி இருக்கிறார்களோ, அந்த தேவைகளை சந்திங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையில. இன்னும் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று கர்த்தருடைய பிள்ளையாய் இந்த பூமியில செழிப்பாய் ஆசீர்வாதமாய் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆலயத்துல கால் வைத்திருக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் யாராயிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம் మన ఈనపడే వార్తలు. உன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையில் பொறுமையாயிரு. నీ విశ్వాసము పరీక్షలో సమాధానంగా ఉండు. ஆமென். ఆమేన్. உன்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனை உண்டு. నీ విశ్వాసానికి ఒక శోధన ఉన్నాయి. உன்னுடைய விசுவாச ஓட்டத்தில் ஒரு சோதனை உண்டு. నీ విశ్వాస పరుగులో ఒక శోధన ఉన్నాయి. உன்னுடைய விசுவாச ஓட்டத்திற்கு ஒரு சோதனை உண்டு. నీ విశ్వాస పరుగులో ఒక శోధనలు ఉన్నాయి. அந்த சோதனை, அந்த பரீட்சையின் நேரத்தில், ఆ పరీక్ష సమయంలో, விசுவாச பரீட்சையில் பொறுமையாயிரு. విశ్వాస సమయ పరీక్షలో அவசரப்படாத, அவசரப்படாத, எரிச்சல் அடையாத, మంటలు పడకూడదు, கோபம் கொள்ளாதே, కోపం పడకూడదు. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய விசுவாச ஓட்டத்தில், నీ విశ్వాస పరుగులో, அது தேவனுடைய அனுமதி பெற்ற சில சோதனைகள் உனக்கு உன்னுடைய வாழ்வில் ஏற்படும். దేవుడు ఇచ్చేది అనుభవంలో నీ జీవితంలో వచ్చేది. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஓட்டத்திற்கு சோதனைகள் எந்த விதத்தில் வந்தாலும், சோதனை யா దాంట్లో వస్తేనో அந்த குறிப்பிட்ட காலத்தில் பொறுமையாய் காத்திருக்க பழகிக்கொள். ఆ కొంచెం సమయంలో సమాధానంగా కాసుకొని ఉండేదానికి செய் వల్ల. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம், యాకోబు రాసిన పుస్తకము 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்க கேட்கலாம். James chapter 1 verse அதுதான். யாக்கோபு 1. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். விசுவாசத்தின் பரீட்சை நேரத்தில், విశ్వాస పరీక్ష సమయంలో எது பூரண கிரியை செய்யணுமா? எது பூர்ணంగా క్రియలు చేయాలంట? உன்னுடைய பொறுமை. நீ சாந்தமோ. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. விசுவாச ஓட்டத்துல, விசுவாச பరుగులో, பரீட்சையின் நேரங்களில், பரீட்சை சமயம்లో பொறுமையாய் காத்திரு. சாந்தంగా காசிண்டல்ல. உன் வாயை காட்டிலும், நீ நோர்கனா, கையை காட்டிலும், செய்கனா, புத்தியை காட்டிலும், புத்திகனா, பொறுமை சாந்தமோ பூர்ணமாய் கிரியை செய்யட்டும். பூர்ணంగా கிரியம் செய்யி. ஆமென். ஆமென். பொறுமைக்கே ஒரு கிரியை. ఆ
ఆ సమాధానకే ఒక క్రియము. ஆமென். ఆమేన్. நம்முடைய பொறுமையே என்ன செய்யணுமா? మన శాంతమే ఏం చేయాలంట? பூர்ணமாய் கிரியை செய்யணுமா? అది పూర్ణంగా క్రియాలు చేయాలి. அதனுடைய பொருள் దాని అర్థము 100% பொறுமை இருக்கணும். 100% శాంతంగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. என் விசுவாச ஓட்டத்தில் మన విశ్వాస పరుగులో வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைகளில் அகப்படும் போது, యాకోబు చెప్తాడు, శోధనలో మీరు సిక్కుకొన్నప్పుడు, ஹalleluya, హల్లెలూయా, நீங்களே அகப்பட்டு விட்டீர்கள், మీరు సిక్కుకొండ్రి, நீங்களே சிக்கிக் கொண்டீர்கள், మీరు దాంట్లో సిక్కుకొండ్రి, கவலைப்படாதே, చింతపడద్దు. அந்த விசுவாச ஓட்டத்தில், ఆ విశ్వాసం పరుగులో, அந்த పరీட்சையில் ఆ పరీక్షలో கொஞ்சம் பொறுமையாயிரு. కొంచెం తామదంగా ఉండు. பொறுமை உன்னில் பூர்ணமாய் கிரியை செய்ய தொடங்கினால், సమాధానీలో క్రియాలు చేసేదంటే இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் நிறைவை தருகிற ஒரு காலம் வரும். దేవుడు ఆశీర్వాదం చేసి పూర్తిగా అయ్యేది ఒక எத்தனை కాలం. பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் சோதனை காலத்தின் முடிவில் ஒரு நிறைவின் காலம் எனக்காய் காத்திருக்கிறது. శోధన కాలముల్లో ఒక సమాధానం అనే సమయం మనకు కాసుకొని ఉంటాయి. என் பரீட்சையின் காலங்கள் முடிந்து எனக்கு ஒரு நிறைவின் காலம் காத்திருக்கிறது. నా పరీక్ష సమయము ముగించి ఒక మంచి సమయము నాకు వచ్చిండు. ஐயோ, நல்ல நிலைமைக்கு வந்து விடுவேன் என்று நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிடுச்சே. கவலைப்படாது, உனக்கு ஒரு நிறைவின் காலம் காத்திருக்கிறது. అయ్యో మంచి బాగా వచ్చేస్తేనే అని మనం తెలుసుకున్నప్పుడు, సమయాలు కష్టం వచ్చినప్పుడు నువ్వు కాసుకొని பக்கத்துல இருக்கிறவங்க கரத்தை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நிறைவின் காலம் காத்திருக்கிறது. మీకు ఒక సమాధాన కాలము కాసి ఉండాయి. பொறுமையாயிருங்க. శాంతంగా ఉండండి. ஹalleluya, ஹalleluya. இந்த பொறுமை శాంతము நமக்குள் 100% பூர்ணமாய் கிரியை செய்ய தொடங்கினால், మనలో 100% పూర్తిగా క్రియాలు చేసేదానికి చేస్తే, கிரியை செய்ய தொடங்கினால் மட்டும்தான் అది క్రియాలు చేసేద మాట தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த நிறைவில் நாம் போய் சேர முடியும். దేవుడు మనకు పెట్టిన పూర్తి అనేది మనలో వచ్చి మేము పోయి చేరుతాము. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. அப்ப இந்த சோதனை காலத்தில், ఈ శోధన కాలంలో இந்த நான் பொறுமையாய் இருந்தால், మనము శాంతంగా ఉంటే, நான் அதை பொறுமையாய் கையாண்டால் மட்டும்தான் దాని శాంతంగా మనము సమర్థిస్తే, தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த நிறைவில் கொண்டு என்னை சேர்க்க முடியும். దేవుడు నా కోసం పెట్టిన పూర్తి అయిన దాంట్లో அகப்படும் போது, ఎన్నో విధాలు శోధనల్లో సిక్కుకొన్నప్పుడు, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஊர்ல சொல்லுவாங்க, எங்க வீட்டு உங்க வீட்டு கஷ்டமா வருது. ఊర్లో చెప్తారు, నీ ఇంటి కష్టమా నా ఇంటి కష్టమా, దాని ஆமென், జాస్తి అంటే, ஹalleluya. హల్లెలూయా. பலவிதமான பிரச்சனைகள், ఎన్నో విధాలు శోధనలు, எல்லா விதத்திலும் நெருக்கப்படலாம். అన్ని విధాల్లో దబ్బించేది, உன் விசுவாச வாழ்க்கை தடுமாறக்கூடிய சூழ்நிலை வரலாம். నీ విశ్వాసం జీవితము కొంచెం బదలవన ఆగవచ్చును. ஹalleluya. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் தடுமாறலாம். నీ విశ్వాసాలు తడమారును, உன்னுடைய நம்பிக்கை அற்று போகலாம். నీ విశ్వాసమైంది తెగిపోను, அவ்வளவு சோதனை நீ கடந்து போகலாம். అన్ని శోధనలు దాంటిపోవచ్చును. ஆனால் అవుతే அந்த விசுவாச பரீட்சையில் ఆ విశ్వాస పరీక్షలో நீ பொறுமையை கையாண்டு கொள். నువ్వు శాంతంగా కై తీసుకోవాలా. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. பொறுமை பூரணமாய் கிரியை செய்ய தொடங்கினால், సమాధానం పూర్తిగా క్రియాలు చేసేదంటే, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ఏంట్లను తక్కువ లేకుండా ఉండేవాళ్ళుగా ఉంటాము. ஹalleluya. ఆమేన్. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, பொறுமையை శాంతమని பூர்ணமாய் పూర్తిగా கிரியை செய்ய விட்டால், క్రియ చేయడాన్ని విడిస్తే, அனுமதித்தால், ఇష్టమంటే ஒன்றிலும் ఏంటిలను நீங்கள் குறைவுள்ளவர்களாய் మనము తక్కువ లేకుండా இருக்க மாட்டீர்கள். ఉండగరు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. அப்ப பொறுமைக்கு ஒரு விலை இருக்கிறது. శాంతానికి ఒక విత్తు ఉండాయి. ஆமென். ఆమేన్. தேவ சமூகத்துல அந்த பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு விலை வைத்திருக்கிறார். దేవుని సమూహంలో ఆ శాంతానికి ఒక పరీక్ష, ఒక దీని పెట్టిండాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. சோதனைகள், శోధనలు, சோதனைகள் தான் விசுவாச பரீட்சை. శోధనలు అనేదే విశ్వాస అనే పరీక్ష. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. அபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். అబ్రహాం విశ్వాసాన్ని దేవుడు పరీక్షించాడు. ஆமென், ఆమేన్. அபிரகாம் அதில் ஜெயித்தார். అబ్రహాం దాంట్లో జయించాడు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. ஜெயித்தாரா இல்லையா?
அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా தன்னுடைய ஒரே குமாரனை பலியிட சொன்னார். తన ఒకే కుమారుని బలి ఇచ్చేదని చెప్పాడు. ஆண்டவருக்கு பலி வேண்டுமா இருந்ததில்லை. దేవునికి కావాల్సింది లేనిదిగా ఉండింది. ஈசாக்குடைய மாம்சத்தை வெட்டி கூறு போட்டு தீய வச்சு ஆண்டவருக்கு என்ன யூஸ்? ఈసాకిని మాంసాన్ని పెట్టి దాంట్లో ఆ దేవునికి ఏమి ప్రియము? அல்லேலூயா హల్లెలూయా அல்லே ஆனால் అవుతే அபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை சோதிக்க தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். అబ్రహాం విశ్వాసం ఎట్లా ఉండాలి అనే దాని గురించి ఆ మాట దేవుడు చెప్పాడు. ஆனால் ஆமென். ஆமென். சாராள் வீட்டிலிருந்து புறப்படும் போது கேட்டாள், సారాల అమ్మ అడిగి ఇంట్లో ఎలబరించినప్పుడు மனுஷா எங்க போற? ఎక్కడ పోతా ఉండావు? என் புள்ளையன் குட்டிக்கிட்டு எங்கய்யா போற? నా బిడ్డని తీసుకొని ఎక్కడ పోతా ఉండావు? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அபிரகாம் சொன்னார், అబ్రహాం చెప్పాడు, சாராளே கொஞ்சம் இரு, కొంచెం ఉండు, நானும் என் புள்ளையும் போயிட்டு నేను నా ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு வந்துடுறோம். దేవునికి బలి ఇచ్చేసి వస్తాము. அம்மா நினைச்சாங்க, ఆ అమ్మ తలిసింది, இது வழக்கம் போல நடக்கிறது தானே, புள்ள வந்துருவான். ఇది మామూలుగా జరిగేది. அம்மாவுக்கு தெரியாது புள்ளதான் பலி பொருள். ఆ అమ్మకు తెలీదు బిల్లిదా அல்லேலூயா. వస్తువు అని. அதையும் அபிரகாம் தாங்கிக் கொண்டான். దాని అబ్రహాం తాంకొన్నాడు. வழியில் போகும்போது ஈசாக்கு கேட்டான், அப்பா பாப்பா దారిలో పోయినప్పుడు ఇసాకు నాన్న అడిగాడు, உன்னை மறந்துட்டீங்களாப்பா? ఒకటిని మర్చిపోయారే, தீவட்டி இருக்கு, అగ్గిపెట్టె ఉన్నాయి, விறகு கட்டை இருக்கு, కట్లు ఉన్నాయి, வேலையாள் இருக்கிறான், పని మంచులు ఉండాలి, எல்லாம் இருக்கு. అన్ని ఉంది. பலி பொருள் இல்லையே, எடுக்க மறந்துட்டியாப்பா? ஆட்டை எடுக்க மறந்துட்டியே. బలి వస్తువు మేకని ఎత్తేదని మర్చిపోయావా? அபிரகாமுடைய உள்ளம் தகர்ந்தது. అబ్రహాం హృదయం ஏன்னா அபிரகாமுக்கு மட்டும் தான் தெரியும் தன்னுடைய மகனை ஈசாக்குத்தான் பலி பொருள் என்று. అబ్రహాం మాత్రం తెలుసును బలి వస్తువు అనేది ఈసాకు. ஆனால் అవుతే அதையும் கடந்தான் அபிரகாம். దానిను దాంటాడు అబ్రహాము. ஆமென் ఆమేన్ ஆமென். ஆமென். பொறுமையா சொல்றான், శాంతంగా చెప్తాడు, ஆண்டவர் தனக்குரிய பலி பொருளை பார்த்துக் கொள்வார். ஈசாக்கே, దేవుడు కావాల్సిన బలి వస్తువుని అతను நம்ம చూసుకుంటాడు. வேலை பர்வதத்தை போய் எட்டி சேரணும். మన పనేది ఆ అడవిలో పోయి శాంతంగా ఉన్నాడు. கொஞ்சம் தூரம் போயாச்சு, కొంచెం దూరం పోయాడు, வேலைக்காரர்களை நிப்பாட்டுகிறான். పని మంచులు నిలిపిస్తాడు. வேலைக்காரர்களுக்கு ஆண்டவனே வேலை இருக்குல்ல, மேல పైన పని ఉంది కదా, விறகு கட்டார எடுக்கணும், కట్టెల్ని ఎత్తాలా, பலி பொருளை தூக்கி போடணும், బలి వస్తువులు దాని మీద இதெல்லாம் వేయాలి. நாங்க தான் செய்யணும். అన్ని మేము దాన్ని చెయ్యాలా. ஆமென். ఆమేన్. அபிரகாம் சொன்னார், అబ్రహాం చెప్పాడు, இல்ல, లేదు, நானும் என் மகனும் மட்டும் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தி திருப்பி வருவோம். నేను నా కొడుకు మాత్రం పోయి బలి వస్తువుని ఇచ్చేసి తిరిగి వస్తాము. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா அபிரகாமுக்கு மட்டும் தான் தெரியும் ஈசாக்கு தான் பலி பொருள். ఏలంటే అబ్రహాం మాత్రం తెలుసు ఈసాకు దా బలి వస్తువు అని. దీని అన్ని శాంతంగా ఉన్నాయి. అబ్రహాము கொடுத்த ஒரு மகனை ஆண்டவருக்கு கொடுக்க மனசு வைத்த போது ఇచ్చిన ఒక కొడుకుని ఇచ్చేదానికి మనసు పెట్టినప్పుడు ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிகள் மணலத்தனையாக இந்த பூமியில் பெருகும். నీ సంతతులు ఇసుక తర అట్లే పెరుగును. இன்னைக்கும் இந்த பூமியில அதிகம். அபிரகாம் பொறுமையாய் அதை கையாண்டு அதில் ஜெயிக்கிறார். అవుతే అబ్రహాం శాంతంగా ఉండి దాని శైలి పెట్టి ఆట్ జయిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. யாக்கோபு 1 చదువుతాము యాకోబు పుస్తకము. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கி. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க, விசுவாச ஓட்டத்துல மட்டும்தான் நித்திய ஜீவன், நித்திய கிரீடம், ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. విశ్వాస పరుగులో సమాధానంగా పరిగెత్తే బిడ్డలు కదా పరలోకాన నిత్య జీవం అనే కిరీటం మనకు పెట్టి ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் விசுவாச ஓட்டத்தில் నీ విశ్వాస పరుగులో பல பேர் உன்னை நிந்திக்கலாம். ఎందరో నిన్ను నిందించేస్తున్నారు. போய் அல்லேலூயா கூட்டத்துல போய் சேர்ந்துட்டியேன்னு சொல்லுவான். పోయి దాంట్లో చేరిపోయినావా అని అడుగుతురు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி ஒரு கூட்டத்துல போய் சேர்ந்துட்டியடா ఈ తర్వాత గుంపులో పోయి చేరిపోతివా சொல்லுவான். చెప్తురు. எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்னு நடக்கறியே சொல்லுவான். ఎప్పుడు చూడి ప్రార్థన అని పోతావా? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம், நீ சர்ச்சுன்னே கிடக்குறியே சொல்லுவான். ఆదివారం అంటే మేము ఎంత జాలీగా ఉంటామో అయితే నువ్వు చర్చిలోనే పడి ఉంటావే. ஆமென். ஆமென். இதெல்லாம் உன் விசுவாச ஓட்டத்தை சோதிக்கிற பரீட்சை. అన్ని
విశ్వాస పరుగుని శోధించే పరీక్ష இதுல பொறுமையாய் நீ ஓடினால் దీంట్లో శాంతంగా నువ్వు పరిగెత్తితే நித்தியத்தில் ஜீவ கிரீடம் அவனுக்கு முன்னால் உன் தலையில் தேவன் வைப்பார். నిత్యములో జీవ కిరీటం అనేది నీ తల మీద వానికి ముందు పొన్ను. ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதி. హల్లెలూయా ஆமென். ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. நீதியின் கிரீடம், నీదిన్ కిరీటము, ஜீவ கிரீடம். జీవ కిరీటము. ஆமென். ஆமென். இது சும்மா வச்சு எடுக்கிறதல்ல, ఇది ఊర్కే పెట్టి ఎత్తేది కాదు, இது எனக்கு நித்தியம். అది నాకు నిశ్చయం పెట్టి. ஆமென். ఆమేన్. அப்ப இதை பெற்றுக் கொள்ளும்படியாய் దీని తీసుకొని இந்த உலக வாழ்க்கையில் உள்ள என்னுடைய விசுவாச வாழ்க்கை, ఈ లోకములో నా విశ్వాస జీవితము, அதில் பரீட்சை வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் దాంట్లో పరీక్ష వస్తేను శోధనలు వస్తేను நான் அதில் பொறுமையாய் ஓட வேண்டும். నేను దాంట్లో సమాధానంగా పరగల్లా. ஆமென். 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். 1 పేతురు 1:7 చదువుతాము. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு இன்னும் கொஞ்சம் கூட ஆழத்தில் போகிறார். పేతురు ఇంకా కొంచెం లోతులో పోతాడు. அவரு ఈ లోక విశ్వాసంతో అతను ముగించలేదు. அவர் இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் போயிடுறாரு. యేసు రెండో కిత వచ్చేదాకా చెప్తాడు. ஆமென். ఆమేన్. எப்படி அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறதோ, ఎట్లా బంగారు పరిగిపోతుందో దాంతర శోధనల్లో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க ஒரு நகையை மாற்றி எடுக்கணும்னா, మీరు ఒక బంగారు దీని తీసి మారాలంటే, ஒரு நகையை மாற்றி இன்னொரு நகை எடுக்கிறீங்கன்னு வைங்க, ఒకటి పాతదాన్ని మార్చి కొత్తదాన్ని ఎత్తాలంటారా? நீங்க கொடுக்கறதா அப்படியே அவன் வாங்க மாட்டான். మీరు ఇచ్చేదాన్ని వాడు అట్లనే తీయడు. ஆமென். ఆమేన్. நீங்க சைனா கொடுக்கறீங்க, మీరు చైన్ గా ఇస్తారు. ஏன் ஆல்ரெடி சைனா தானே இருக்கு, அப்புறம் எதுக்குயா? అది బాగా చైన్ గానే ఉన్నాయి కదా, ఇంకా మళ్ళీ ఏంటికి? அவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. వానికి కావాల్సింది நீ లేదు. சைனா கொடு, கம்மலா கொடு, கொலுசா. ஆமென். ఆమేన్. உங்க கிட்ட நான் ஒரு வாங்கின உடனே మీ దగ్గర నుంచి తీసిన తరానే என்ன செய்வாரு? நீங்க பொன்னே பொன்னேன்னு வச்சிருந்தது, మీరు బంగారు బంగారని పెట్టిన దాన్ని அந்த ஆளு ఆ మంచి போல దాన్ని ఎత్తి సైడ్ లో వేస్తారు. எங்க தீக்குள்ள. அவன் இப்ப எல்லாம் மாறி போச்சு, இப்ப பர்னர். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு ஓவன் இருக்கும், ஓவனுக்குள்ள ஒரு 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 பர்னர் அந்த இது இருக்கும், பை போல. అగ్గి బర్నర్ మార్ దాంట్లో ఉన్ను. நீங்க இதுவரைக்கும் ఇంతవరకు கண்ணே கண்ணேன்னு வச்சிருந்த பொண்ணு బాగా బాగాని పెట్టుకోండి దాని ఆ బంగారుని. ஆமென். ఆమేన్. இப்ப எங்க போயிடுச்சு? ఇక్కడ ఆడిపోయా, பர்னருக்குள்ள தீக்குள்ள போயிடுச்சு. అది అగ్గి లోపల పడిపోయా. ஒரு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், ఒక సెకండ్ కడ వద్దు, அது అది லிக்விடா போயிரும். లిక్విడ్ గా అయిపోయి ఉంటాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த லிக்விட் அப்படியே தேட்டி அப்படியே ஆட்டி 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 அதை சேப்பாரு. దాన్ని అట్లే ఆడిపించి ఆడిపించి వైట్ గా చేరుస్తారు. அது ஒரு பால், இந்த ஒரு நீர்க்குமிழ் போல அப்படியே ஒரு பால் போல வரும். చిన్నదిగా ఒక ఇది మారి వచ్చును. அதை அப்படியே எடுத்து தண்ணியில போடுவார். దాన్ని అట్లే ఎత్తి నీళ్ళు వేస్తారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க பார்த்தாலே விருப்பப்பட மாட்டீங்க. దాన్ని చూస్తేనే మనం ఆశపడము. ஒரு ஒரு என்ன சொல்றது, தீயில விறகு எரிஞ்சி అగ్గిలో కట్టమండి ஒரு கறிக்கட்டை போல அப்படியே ஒரு பால் போல வரும். అది ఒక బొగ్గు తర చిన్నదిగా ఒక బొట్టు அவ்வளவுதான். మాదిరి వచ్చును. ஆமென். ఆమేన్. அதை எடுத்து ஒரு சுத்தி எடுத்து ஒரு தட்டு, ఆ సుత్తిలో అది దాన్ని ఎత్తి ఒక కొట్టు కొట్టు, அப்புறம் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும். ఆ తర్వాత చిన్నదిగా వచ్చును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எதுக்காக அதை செய்யறாங்க?
దాని ఏంటికి చేస్తాడంటే அதே கடையில நீங்க வாங்கின நகையா இருந்தாலும் அவனுக்கு நீங்க திருப்பி கொடுக்கும் போது அவன் அதை சோதிக்காமல் அதை வாங்க மாட்டான். అదే అంగిట్లో తీసిన దాన్ని మీరు తిరిగే దాన్ని ఇస్తేనే వాడు దాని శోధన చేసి కండా తీయడు. அதே கடையுடைய லேபிள் இருந்தாலும் அவன் உருக்கி எடுத்துதான் அதை திருப்பி வாங்குவான். అదే అంగిటి లేబుల్ ఉంటేనే దాన్ని తీసి దాన్ని మళ్ళా చూసిదా వాడు ఎత్తుతాడు. அல்லேலூயா அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ நம்முடைய విశ్వాసமும் మన విశ్వాసంలోనూ சோதிக்கப்படுகிறது. శోధనలు ఉంటాయి. ஆமென். ఆమేన్. அந்த சோதனை எதுக்கு என்றால் ఆ శోధనలు ఏంటికంటే அது நல்ல தங்கம் இல்லாவிட்டால் நல்ல விசுவாசம் நல்ல ஒரு வாழ்க்கை என்று ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிறகு మంచి విశ్వాసం మంచి మనిషి అని తెలుసుకొనినప్పుడు அதற்கு என்ன கொடுப்பாராம்? வாசிங்க. దానికి ఏమి ఇస్తాడంటే சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையின் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பொன் எப்படி அக்னியினால் சோதிக்கப்படுகிறதோ బంగారు ఎట్లా అగ్నిలో శోధనలు పడతాయో அப்படி என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதுதான் இந்த சோதனை காலம். అట్లా నా విశ్వాసము శోధనలో పడేదిదా ఈ విశ్వాసము. ஆமென். எனவேதான் దాని నుంచి அந்த காலத்தில் நீ பொறுமையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ఈ కాలంలో నువ్వు శాంతంగా ఉండని దేవుని వాక్యం చెప్తాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. பொறுமை శాంతము நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். నీ జీవితంలో ముఖ్యమైనది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று ரெண்டு வாக்கியங்கள் வேகமா வாசிக்கலாம். பிரசங்கி 7:8 வாசிங்க. ప్రసంగి 7:8 చదువుతాము. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் நல்லது. நல்லா கவனிங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பொறுமை என்னங்க? శాంతమేమి? பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எம்ம ఉండేవానికన్నా శాంతం ఉండేవాడే ఉత్తముడు. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பொறுமையா இருந்தா శాంతంగా ఉంటే உன் உத்தமத்தை காத்து கொள்ளலாம். నీ సమాధానాన్ని కాసుకోవచ్చు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டம் பொறுமைக்கு வாய்ப்பே இல்லை. మనం ఇప్పుడు ఉండే ఈ సమయాల్లో సమాధానానికి ఇదే జగానే లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. கொண்டேதான் இருக்கிறது. ఏలంటే ఈ లోకము మనల్ని దబ్బుతనే ఉంటాయి, தள்ளிக்கொண்டே இருக்கிறது, తీస్తనే ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இதுல நான் எப்படி பொறுமையா இருக்க வேண்டும் என்றால் దీంట్లో నేను ఎట్లా శాంతంగా ఉండాలంటే அது தேவனுடைய வசனத்தின் மூலமே. అది దేవుని వచనాల ముఖాంతరం. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப தேவ சமூகம் தான் நம்மை பொறுமையாய் காத்திருக்க வைக்கும். అప్పుడు దేవుని సముఖముదా శాంతంగా మనల్ని ఉండేదానికి కాసుకొని. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் లూకా రాసిన సువిశేషం 21 அதிகாரம் 21 అధికారం 16, 17, 18, 19. 16 నుంచి 19 దాకా. காட்டி கொடுக்கப்படுவீர்கள். இயேசு சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்க. என் நாமத்தின் நிமித்தம் உங்க விசுவாச வாழ்க்கையில ஒரு சோதனை காலம் வரும். என்ன காலம்? ఏం కాలము? உங்க குடும்பத்தார் உங்களை தள்ளி வைப்பார்கள். నీ కుటుంబాల్లో ఉండే వాళ్ళే నీకు కష్టాలు పెడుతారు. உங்க குடும்பத்தார் காட்டி கொடுப்பார்கள். నీ కుటుంబాల్లో ఉండే వాళ్ళే சொந்த பந்தங்கள் பகைக்கும். సొంత బంధాలు మీకు దెబ్బలు. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சொந்த பந்தங்கள் உங்களை பகைக்கலாம். యేసు క్రీస్తుని ఏర్చుకున్న దాని నుంచి సొంతాలు இன்னும் சொல்றார், உங்களில் சில பேர் கொலை செய்யப்படலாம். మీలో కొందరు கொலைகட செய்யனவனு. இயேசுவுக்காய் இயேசுவின் நாமத்திற்காய் உயிர் நீத்த எத்தனையோ லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களை நாம் கேட்டிருக்கிறோம். యేసు కోసం ఎందరో పడి సచ్చిన వాళ్ళు మహాత్ములు మనకు తెలుసును. இந்திய தேசத்தில் நம்முடைய கண்கள் பரிசுத்தவான்களை கண்டிருக்கிறது. ఇండియా దేశములో పరిశుద్ధవాన్లను ఎందరినో చూసింది. அல்லேலூயா. வாசிங்க. கவனிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும்
பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமை, நல்ல கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தை, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்னுடைய விசுவாச ஓட்டத்தில், என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் பல சோதனைகள் வருகிறது. மனிதர்களால் சோதனைகள் வருகிறது. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் நிமித்தமாய் எனக்கு உபத்திரவங்கள் வருகிறது. எனக்கு சோதனை காலகட்டம் வருகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், காத்துக் கொள்ளுங்கள். ஸ்தேபானுக்கு ஒரு உபத்திரவம் வந்தது. ஆமென். ஜனம் கல்லறிந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் ஸ்தேபான் பொறுமையாய் அதை வாங்கிக் கொண்டார். இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆனால் என்ன நடந்தது? அதுவரைக்கும் 12 அப்போஸ்தலர்கள், அந்த 120 பேர் ஒன்று கூடி இருந்த அந்த சீஷர்களால் மட்டும் గురించి యేసుని ప్రసంగం చేసింది. அந்த ஸ்தேபானை கொல்வதற்கு அனுமதி கொடுத்த சவுலை ஆண்டவர் தொட்டு அவனை எழுப்பி இஸ்ரவேல் ஜனத்திற்கு, யூதா ஜனத்திற்கு வெளியே புற ஜாதிகளுக்கு இயேசு பிரசங்கிக்கப்பட காரணமாய் தீர்ந்தது. யூதா வாణ్ణి సంపేదానికి, யூத ஜனத்துக்கு உள்ளிலிருந்து புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு காரணமாய் தீர்ந்தது. ஸ்தேபானை సంపేదానికి ఆర్డర్ ఇచ్చిన సౌల్ని వేరే జాతుల్ని వేరే వంశాలను ఆశీర్వదించడానికి పౌలు నియమించాడు దేవుడు. హల్లెలూయా, హల్లెలూయా. ஸ்தேபான் சாகும்போது சொன்னார், மனுஷகுமாரனை காண்கிறேன். స్తేఫాను చచ్చినప్పుడు చెప్పాడు, మనుష్య కుమారుని నేను చూస్తా ఉన్నాను. ఆమేన్, హల్లెలూయా, హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆதிலும் பொறுமையாய் இருந்தார். దాంట్లోనూ శాంతంగా ఉన్నాడు. அந்த பொறுமை தான் శాంతం అనేది ஸ்தேபானுக்கு ஜீவ கிரீடத்தை தந்தது. స్తేఫానికి జీవ కిరీటం అనేది ఇచ్చింది. ஆமென். அப்போ நம்முடைய விசுவாசமும், అప్పుడు మన విశ్వాసములను, இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசமும், ఈ లోక జీవితంలో మన విశ్వాసం சோதிக்கப்படும்போது శోధనలు పడినప్పుడు நாம் பொறுமையை இழந்து விடக் கூடாது. శాంతాన్ని విడిచిపోకూడదు. హల్లెలూయా. రోమర్ 12:12 వాసిக்கலாம். రోమర్ 12:12 చదువుతాము. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில உபத்திரவம் வரும்போது, జీవితంలో ఉపద్రవాలు వచ్చినప్పుడు அங்கதான் பொறுமை என்ன செய்யணும்? అక్కడதான் శాంతం பூர்ணமாய் வேலை செய்யணும். పూర్తిగా ఆ పని చేయాలా. ஆமென். பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, உபத்திரவத்தில், ఉపద్రవంలో பொறுமைக்கு, శాంతానికి வேலை செய்ய, పని చేసేదానికి அனுமதி கொடுங்க. శాంతం ఇయ్యాలా. எப்படி சகிக்க முடியும்? దీని ఎట్లా సహించేదానికి అవును. எப்படி సహిத்துக் கொள்ள முடியும்? దీని ఎట్లా ఏర్చుకొని అవును. அப்படி சொல்லிட்டான், అట్లా చెప్పేశాడు, அப்படி பண்ணிட்டான், எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டான். ఇంత ద్రోహాలు చేశాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, என்னதான் சொல்லிவிட்டு போகட்டும், వాడు ఏమిగా చెప్పు, பொறுமையாயிருங்க. శాంతంగా ఉండు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய விசுவாச பாதை, మన విశ్వాసం దారి, நம்முடைய ஓட்டம், మన పరుగు, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. అదే క్రీస్తు జీవితము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னை பற்றி தூசண வார்த்தைகள் கேட்கும்போது, మనల్ని గురించి దూషణ మాటలు వినేటప్పుడు, ஆமென், இந்த வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்தும். ఆ మాటలు தான் మనల్ని బలపరుస్తుంది. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கணும், దాని వైట్ తెలుసుకోవాలి, எனக்கு ஒரு நன்மை பக்கத்துல இருக்கு. నాకు ఒక మంచిది పక్కన ఉండాయని. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూయా. சிலவன் சொல்றதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். కొందరు చెప్పేదాన్ని మనం కనసులో కూడా తలిసి చూసి ఉండము. அப்படி எல்லாம் சொல்லுவான், అట్లంతా చెప్తురు. ஆனா అవుతే பொறுமையா இருக்கணும்.
శాంతంగా ఉండాలా. ஆமா ஒட்டன்னு நம்ம சுபாவம் மனுஷ சுபாவத்தின்படி நமக்கு அந்த பொறுமை வராது. எவன்டா அது சொன்னது, எப்படா சொன்னது, స్వభావం ప్రకారంగా మనం శాంతంగా ఉండము. ఎవడు చెప్పింది అట్లా ఏనట్లా అది. ఆమేన్. అవును. ఆమేన్. ఒరే పోட்டு తల్లిటారు. ఒకే దెబ్బ చంపేశాడు. ఆమేన్. ఆమేన్. యా సహోదరుని అడిక నీవమండా, నా సహోదరుని కొట్టేదానికి నీవు ఓటు మనల్ల పొదచిటారు, కొట్టి ఆ ఇసుకలో మూసేశాడు. 400 வருடம் தான் அபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததி அடிமைத்தனத்துல இருக்கும். 400 ஏళ్ళు నీ వంశాల ఆ గులాంతనాల ఉన్న வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சியாளர் 30 வருஷம் 430 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. మోసే కోపాన్ని నుంచి 30 ఏళ్ళు ఎక్స్ట్రా పోయింది. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பொறுமை, சாந்தமோ, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ఉపద్రవాల్లో శాంతంగా ఉండండి. எவன் என்ன சொன்னாலும் பொறுமையாயிருங்க. ఏమి చెప్తేనో శాంతంగా ఉండండి. ஹalleluya. 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 பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும், ఎవరు ఏమి చెప్తేనో, யார் என்ன செய்தாலும், ఎవరు ఏమి చేస్తేనో பொறுமையாயிருங்க. శాంతంగా ఉండి. உங்களை உசுப்பேத்துறதுக்குன்னே 10 பேர் இருக்கிறான் சுத்தி. మిమ్మల్ని ఇది చేసేదానికే వాళ్ళు కొంచెం சொல்லுங்க உங்களை உசுப்பேத்துறதுக்குன்னே, మిమ్మల్ని లేపి ఉడ్చేదానికేనే உங்களை சுத்தி 10 பேர் இருப்பான். మిమ్మల్ని చుట్టూ 10 జనాలు ఉంటారు. பொறுமையாயிருங்க. శాంతంగా ఉండండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஹalleluya. ஒட்டன்னு அங்க எழும்பி ஓடிர கூடாது. తక్షణం లేచి పరిగెత్తకూడదు. எவன்டா அவன்? ఎవడు వాడు? ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஏசப்பாவுக்கே வந்துச்சான், நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். యేసు నాన్నకే కోపం వచ్చిందంట. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. வேகமா போகலாம். உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள். எபிரேயர் 6:15 வாசிக்கலாம். 1-2 உதாரணங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 6:15. ఎబ్రేయర్ 6:15. ஆமென். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், ఆశీర్వాదం పొందుకునే దాంకా, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் మంచిదాన్ని మనం తీసుకునే దాంకా అబ్రహాము பொறுமையாய் இருந்தார். శాంతంగా ఉన్నాడు. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. பாட்டியம்மாவுக்கு பொறுமை இல்ல, ஆனா அபிரகாம் பொறுமையாய் இருந்தார். అవ్వకు శాంతం లేదు, అయితే అబ్రహాం శాంతంగా ఉన్నాడు. யாக்கோபு 5:10-11. యాకోబు 5:10-11 చదువుతాం. యాకోబు 5:10-11. 5:10-11. ஆமென். ఆమేన్. ஒரு முறையோட வாசிங்க. ஆ ஆ ஹalleluya. హalleluya. யாக்கோபு எழுதுறாரு, యాకోబు రాస్తాడు, உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த தீர்க்கதரிசிகளை తెలుసుకోండి. அவங்க அந்த உபத்திரவ காலத்துல எப்படி பொறுமையாய் இருந்தார்கள், వాళ్ళు ఉపద్ర కాలంలో ఎట్లా శాంతంగా ఉండారు, அது நமக்கு கண்கூடாய், நமக்கு அது சாட்சியாய் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. మనకు ముందు. ஹalleluya. హalleluya. அப்போ நமக்கு முன்னால் சில சாட்சிகள் இருக்கிறது. మనకు ముందు కొన్ని సాక్షులు ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. அவை எதற்காய் என்றால், అది ఏంటికంటే என்னுடைய பொறுமைக்காய். మన శాంతానికి. ஆமென். ఆమేన్. యేసు தான் கடைசி அந்த துளி ரத்தம் சிந்தப்படும் வரைக்கும் கீழ்ப்படிந்து பொறுமையாய் இருந்தார். కొనే బొట్టు రక్తము భూమిలో పడేదాకా శాంతంగా అతను ఉన్నాడు. எதற்காக? ఏంటి కోసము? நம்மை மீட்டெடுக்க. அந்த நோக்கம் அதுதான். మనల్ని రక్షించి ఎత్తేదానికి. அப்ப இதற்குள்ள பாடுகள் வருகிறது, దీని మధ్యలో పోరాటాలు వస్తాయి. ஆனால் அவர் விலகவே இல்லை. అయితే అతను దూర పోగలేదు. அந்த பாத்திரத்தை விட்டு எடுத்து போட ஜெபிக்கிறார். ஆனாலும் பிதாவே உம்முடைய சித்தம். ఈ పాత్రని విడిచి నన్ను ఎత్తేయని ప్రార్థిస్తాడు. அப்ப அந்த దేవుని చిత్తము. அப்ப அந்த பொறுமைதான் అప్పుడు ఆ பிதாவாகிய தேவன்
తండ్రి అయిన దేవుడు அவரை எல்லா நாமத்திலும் மேலான நாமத்திற்கு உயர்த்துகிறார். అన్ని నామాలకు పై అయిన నామంగా పెరిగిస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. அப்போ நம்முடைய உபத்திரவ காலத்தில் మన ఉపద్రవం కాలములో நாம் எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டும் என்று நமக்கு முன்னாய் சாட்சிகள் இருக்கிறது. ఎంత శాంతంగా ఉండాలని మనకు ముందు సాక్షులుగా ఉండాలి. హల్లెలూయా. யோபுவின் பொறுமையை பாருங்க. యోబుని శాంతాన్ని చూడండి. హల్లెలూయా. பொறுமையாய் సమస్యలు పోరాటాలు உபத்திரவம் தான். ఉపద్రవాలు அப்போ யோபுடைய அந்த பாடுகள்ல ஒரு 5% கூட நம்ம பெற்றிருக்க மாட்டோம். యోబు కష్టముల్లో 5% కూడా మనలో ఉండదు. நம்ம வாழ்க்கையில வந்திருக்காது. మన జీవితంలో వచ్చి ఉండదు. ஆனால் யோபு அதில் பொறுமையாய் கையாண்டார். యోబు దాంట్లో శాంతంగా అతను ఉన్నాడు. எனவே உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள். దాని నుంచి ఉపద్రవంలో శాంతంగా 2 தெசலோனிக்கேயர் 1:4 வாசிக்கலாம். 2 దశలోనికేయులు 1:4 చదువుతాము. 2 தெசலோனிக்கேயர் 1:4. தெசலோனிக்கிய சபைக்கு அந்த சபையுடைய பொறுமையை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சகிக்கிற உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் உங்களை குறித்து ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, పౌలు రాస్తాడు, உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். మిమ్మల్ని గురించి నేను సంతోషపడతా. உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். మిమ్మల్ని గురించి నేను సంతోషపడతా. ஏன்னா உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்தாலும், మీ జీవితంలో ఉపద్రవాలు వస్తేనో, துன்பங்கள் வந்தாலும், కష్టాలు వస్తేనో, சபையிலும் பொறுமையிலும் நிலைத்திருக்கிறார். విశ్వాసములో శాంతములో பொறுமைగా నిలుస్తాయి. அதை கேள்விப்படுகிற பவுல் எழுதுகிறார், உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். పౌలు రాస్తాడు, దాన్ని వినబడి నేను మిమ్మల్ని గురించి సంతోషపడతాను. தெசலோனிக்கே சபைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். తెస్సలోనికే సభ దానికి రాస్తాడు. இயேசுவின் நிமித்தம் உபத்திரவப்பட்டாலும் அவர்கள் அதை பொறுமையாய் கையாளுகிறார்கள். యేసు నిమిత్తం వాళ్ళు ఉపద్రవాలు పడుతూనే శాంతంగా ఉంటారు. அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையாய் இருங்கள். దాని నుంచి దేవుడు చెప్తాడు, శాంతంగా. உபத்திரவம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காலகட்டத்தை கடந்துதான் நாம் போயாக வேண்டும். అన్ని ఉపద్రవాల్ని దాంటిదా మనము పోవాల ముందు. ஆனால் அதில் நிலை நிற்பது நம்முடைய பொறுமையால் மட்டும்தான். దాంట్లో స్టాండ్ గా నిలిచేది మన సమాధానమే. காரணம், இந்த பொறுமை இல்லாது, பொறுமையின்மை, శాంతం లేకుండా இந்த பொறுமையை நம்ம கையாளவிட்டால் దాన్ని మనం చేయలేదంటే நமக்கு பெரிய நஷ்டங்கள் உண்டாகும். మనకు పెద్ద నష్టాలు వచ్చును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. வேதத்துல 1-2 மனிதர்களை பார்க்கலாம், அவர்கள் பொறுமை இழந்தது. బైబిల్లో కొన్ని 2 మనుషుల్ని చూస్తాం మనము. என்னாகும் 8-12 8 నుంచి 12 దాకా. கவனிங்க. ஒரு அந்த வனாந்தர பிரயாணத்தில், అడవి ప్రయాణంలో இஸ்ரவேல் ஜனம் குடிக்க தண்ணீர் இல்லாத போது மோசே ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். వాళ్ళకి తాగేదానికి నీళ్లు లేదని నుంచి మోసేకి విరోధంగా మునుమునుస్తారు. இப்போ இது ஏற்கனவே நடந்த காரியம். ఇది ముందుగానే జరిగిన కార్యము. எப்பெல்லாம் தேவையோ அப்போ மோசே அந்த கன்மலையில் அடிப்பார், கன்மலையில் இந்த தண்ணீர் வரும். ఎప్పుడంతా వాళ్ళకి నీళ్లు కావాలో అప్పుడు దాని బండ మీద కొట్టి. இதை இஸ்ரவேல் ஜனம் பலமுறை பார்த்திருக்கிறார்கள். దీని ఇశ్రాయేల్ జనాలు ఎన్నో కితాలు చూసిండారు, அனுபவித்திருக்கிறார்கள், అనుభవించిండారు. ஆனால் இன்னைக்கு ఇప్పటికి மீண்டும் அவர்கள் அந்த சூழ்நிலை வரும்போது அதே பிரச்சனை அதேதான். இதுக்கு முன்னால் தேவன் அவர்களை விடுவித்திருக்கிறார். దీనికి ముందు అదే సమస్యదా దేవుడు రెప్పించిండాడు. ஆனால் இன்றைக்கும் அதே பிரச்சனை தான், அதே సమస్యదా மீண்டும் முறுமுறுக்கிறார்கள். మళ్ళీ మునుమునుస్తారు వాళ్ళు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனை அதேதான், సమస్య అదే, ஆனாலும் நம்பிக்கை இல்ல. అవుతేనే విశ్వాసం లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இதே பிரச்சனையில ஏற்கனவே ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். ఇదే సమస్య నుంచి దేవుడు ముందుగానే రక్షించిండు. ஆனா இப்பவும் அதே பிரச்சனை, ఇప్పుడు అదే సమస్య, ஆனா முறுமுறுப்பு. అవుతే మునుమునుపు. மோசேக்கு கோபம் வந்துருச்சு. మోసేకి కోపం వచ్చేసింది. ஆமென். ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொல்றார், நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, மோசே మోసే நீயும் ஆரோனும்
నువ్వు ఆరోను கன்மலையை பார்த்து பேசுங்கள், దాన్ని చూసి మాట్లాడండి, தண்ணீர் புறப்படும். నీళ్లు దాంట్లో ఎలబారును. ஆமென். ఆమేన్. ஆனா நான் முதல்ல சொன்னேன், உன்னை சுத்தி 10 பேர் இருப்பான் உசுப்பேத்த. నిన్ని చుట్టూల 10 జనాలు ఉండ్లు. ஆமென். ఆమేన్. மோசே என்ன செய்துட்டார் தெரியுமா? మోసే ఏం చేశాడు? இந்த ஜனத்தினுடைய முறுமுறுப்பு தாங்காமல், ఈ జనాల్ని మునుమునుపు తాంగకుండా తడుచుకోకుండా, என்னுடைய விசுவாசம் மோசே ஒழுங்கா கேட்கவே இல்லை ஆண்டவர் சொன்னதை. దేవుడు చెప్పిన మాటని మోసే సరిగా వినబడలేదని అర్థము. అడిగాడు, కొండని అడిగాడు. வழக்கம் போல செய்யறது தானே, அடிக்கிறது, ఆ మామూలుగా కొట్టేద్దానే. இந்த சுத்தி இருந்த ஜனத்தினுடைய நச்சரிப்பினால், ఈ చుట్టూ ఉన్న జనాల్ని దీనించి, இவனுங்களுக்கு முறுமுறுப்பினால் వీళ్ళు మునుమునిపించి மோசே பொறுமையை இழக்கிறார். మోసే శాంతాన్ని மோசே பொறுமையை இழந்து கோபத்துல போய் கண்மலையை அந்த கோலினால் அடித்து விடுகிறார். మోసే కోపంలో ఆ కొండ పగలాదానికి కట్ల కొడతాడు. என்ன ஆச்சு தெரியுமா? ఏమైంది? ஆண்டவர் சொல்றார், மோசே, దేవుడు చెప్తాడు మోసేకు, நான் கொடுக்கிற கானான் தேசத்துக்குள் நீ போக மாட்டாய். నేను ఇచ్చే కానాన్ దేశంలో నువ్వు పోవు. வாசிங்க சிஸ்டர், அதான் கீழே வாசிங்க. கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் ஆமென். ఆమేన్. 2 பேர் அவுட். ఇద్దరు ఖాళీ. மோசேயும் మోసేను ஆரோனும். ఇద్దరు. என்ன காரணம்? ఏమంటే பொறுமையை கையாளவில்லை. వాళ్ళు శాంతాన్ని చేయలేదుకోలేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மோசே இடத்தில் அவ்வளவு தப்பு இல்ல. మోసే దగ్గర ఏమాది తప్పు లేదు. என்ன இருக்கிறவன் விட மாட்டேங்கிறான். ఉండేవాడు వాడిని విడుస్తాడు. 10 வாட்டி தண்ணி குடிச்சிருப்பான், ஆனாலும் இப்ப சொல்றான் தண்ணி இல்ல, மோசே தண்ணி இல்ல. 10 కితాలు నీళ్ళు తాగింటాడు, అవుతాను నీళ్ళు లేదు అనుకోండి. இந்த கூடி இருக்கிற இந்த ஜனம் ஒரு முறை மோசே சொன்ன, ஆண்டவரே என்னை விட்டுவிடும், இவர்களை நானா பெற்றேன். దేవుడా నన్ను విడిసేయి, ఈ వీళ్ళని నేనా కనబెడుతేనేసి. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, దేవుడు మోసేకి చెప్తాడు, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், వీళ్ళు వంగన గొంతు ఉండే జనాలు. ஆமென். ఆమేన్. மோசே கோபப்பட்டால் ஆண்டவர் சரி செய்வார். మోసే కోపపడితే దేవుడు దాన్ని ஆண்டவர் கோபப்பட்டால் மோசே சரி செய்வார். దేవుడు కోపం పడితే మోసే కొంచెం గెంజి. அதுதான் உறவு. దాంట్లోనే ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், இதுல ஒருத்தன் கூட என் வாக்குத்தத்த கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டான். దేవుడు చెప్పాడు, ఈ గుంపులో ఎవడు కూడా నా దేశంలో పోను. மோசே ஓடி போய் ஆண்டவர் காலில் விழுந்தான். మోసే పరిగిపోయే, ஆண்டவரே, దేవుడా, எகிப்தியர்கள் இதை கேள்விப்பட்டால், ఎగిప్తీయులు దీని వినబడితే, ஐயோ உம்முடைய நாமத்துக்கு அது தூஷணமாகிவிடும், అది నీ నామానికి దూషణంగా, வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம். దేవుడా వద్దు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. இப்படி ஜனத்துக்காய் போராடின மனுஷன் மோசே, ఇతర జనాలకు పోరాడపడిన మోసేని இந்த ஜனங்களை முறுமுறுத்து அவனுடைய கோபத்தை, அவனுடைய பொறுமையை இழக்க செய்து விட்டார்கள். ఈ జనాలు మునుమునిసి మోసేని శాంతాన్ని విడిచి కోపంలో పడిపెడతాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எப்போ பொறுமையை இழந்தாரோ மோசே, ఎప్పుడు ఆ శాంతాన్ని ఇడిచాడా మోసే, ஆண்டவர் கொடுத்த அருமையான தேசத்தை கூட அவரால் பிரவேசிக்க முடியவில்லை. దేవుడు ఇచ్చిన మంచి దేశంలో అతను ప్రవేశించేదానికి కాకుండా పోయింది. எனவே அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, பொறுமை முக்கியம். శాంతము ముఖ్యము. விசுவாச வாழ்க்கையில, విశ్వాస விசுவாச జీవితంలో, ஓட்டத்துல విశ్వాస పరుగులో உபத்திரவங்கள் வரதான் செய்யும். ఉపద్రాలు వచ్చిదావును. பொல்லாத காலகட்டம் இருக்கத்தான் செய்யும். చెడ్డైన కాలాల్లో ఉండిదా ఉన్ను. உன்னை சுற்றி இருக்கிறவன் உன்னை உசுப்பி ஏத்ததான் செய்வான். నీ చుట్టూలో ఉండే జనాలు నీకు మంట పెడతానే ఉంటారు. உன்னை சுற்றியும் துரோகிகள் இருக்கத்தான் செய்வார்கள். నీకు చుట్టూలో ద్రోహాలు చేసేవాళ్ళు ఉంటారు. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் మన విశ్వాస நாம் పరుగులో பொறுமையை இழந்து விடக் கூடாது. శాంతాన్ని విడిచిపోకూడదు. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பொறுமையை இழந்து விடக் கூடாது. శాంతాన్ని విడిచిపోకూడదు. எவ்வளவு உசுப்பேத்தினாலும், ఎంత మంటేస్తేనో, சுத்தி இருக்கிறவன் எவ்வளவு கேவலமா சொன்னாலும், చుట్టూలో ఉండేవాళ్ళు ఎంత మాటలు చెప్తేనో பொறுமையை இழந்து விடாதீங்க. శాంతాన్ని విడిచేయదండి. ஆமென். ఆమేన్. காரணம், ఎలాంటే எனக்குரிய கானான் இழந்து போவேன். నాకు ఉండే కానాన్ని ఇడిచిపోతు. நமக்கு
நமக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். మనకుండే ఆశీర్వాదాల్ని మనకి పోయిను. யோனா 4ஆம் அதிகாரம் యోనా 4వ అధికారం 8, 9 వాసిக்கலாம். 8, 9 చదువుతాము வேகமா. యోనా 4. யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9. கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறது. அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, ஏயா படுத்திருக்கிற இடத்துல ஒரு வெயில் பட்டதுக்காயா சாவணும்? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். கோபம் வருந்தான். கோபம் వచ్చిందా? இப்ப 10 மணி வரை தூங்குறோம். 10 గంటల దాకా నిద్రపోతాము. திடீர்னு வெயில் சுள்ளுன்னு அடிக்குது ஜன்னல் வழியா. ఎండ అట్లే ఉడక కొడతాయి. கோபம் வரதான் செய்யும். చచ్చిపోతామని చెప్పొచ్చునమా? ఆమేన్ ఆమేన్. யோனாவுடைய கோபத்தை பாருங்க. யோனா கோபம் చూడండి. தூங்குற ஆமணக்கு செடிக்கு கீழே நிழல்ல தூங்குறாரு. నిద్రపోతాడు ఒక చెట్టు కింద ఆ నీడలో. ఆమేన్ ఆమేన్. ఆండவர் దేవుడు அந்த செடியை பட்டு போக பண்ணுகிறார். ఆ చెట్టుని ఎండిపోయేదాన్ని చేస్తాడు. వెయిల్ అడిக்குது. ఎండ కాస్తాయి. யோனாவுக்கு கோபம். யோனாக்கு கோபம் వచ్చేస్తాయి. செத்தா போதும். என்ன இந்த வாழ்க்கை? சஸ்தே சால் ஏம் నా ఈ జీవితం. ஆண்டவர் கேக்குறாரு, ஏயா யோனா யோனா ஏன் அடுத்த வாக்கியம்? தேவன் யோனாவை நோக்கி, ஏயா ஒரு ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு எரிச்சலா? ஏன் ఒక చెట్టు కోసం ఇంత మంటనా? நீ நடல, నువ్వు నట్ల, నీ தண்ணி ஊத்தல, దానికి నీళ్లు పోయలేదు, நீ உரம் போடல, దానికి సత్తే లేదు, நீ எதுவுமே அந்த ஆமணக்கு செடிக்காக பண்ணதில்ல. ఆ చెట్టు కోసం నువ్వు ఏమీ చేయలేదు. ஆனா அந்த ஆமணக்கு செடி பட்டு போய் சென்றா உனக்கு இவ்வளவு எரிச்சல். ఆ చెట్టు ఎండిపోయిన దాని నుంచే నీకు మంట. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் என் ஜனத்திற்காய், నా జనాల కోసము நீ ஆமணக்குக்காய் வருத்தப்படுற, నువ్వు ఈ చెట్టు కోసం చింతపడతావు. நான் என் ஜனத்துக்காய் வருத்தப்படுகிறது நியாயம் இல்லையா யோனாவே? నా జనాల కోసం చింతపడేది న్యాయం లేదా? யோனாவுடைய கோபத்தை தணிக்கிறார் ஆண்டவர். யோனா ఒక కోపాన్ని తడిస్తాడు దేవుడు. ఆమేన్ ఆమేన్. பொறுமையை கையாளுங்க. శాంతంగా ఉండండి. హల్లెలూయా హల్లెలూయా. எடுத்த இடத்துல கோபப்படாதீங்க. எத்தின தక్షణనే கோபம் படదండి. எதுவா இருக்கட்டும், நீங்க செய்கிற வேலைகளா இருக்கட்டும், చేసే పనిలోగా ఉండొచ్చును. ஆமா, சில பேருக்கு சூப்பர்வைசர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இனி நான் வேலைக்கு போக மாட்டேன். சூப்பர்வைசர் ఒక మాట చెప్తే చాలు, ఇంకా నేను పనికి రాను. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி நான் வேலைக்கு போக மாட்டேன். ఇంకేం నాకు, ఇది இந்த కంపెనీకి போக மாட்டேன். ఇంకా నేను ఈ కంపెనీ, ఇది அந்த మేస్త్రి కూడా வேலைக்கு போக மாட்டேன். ఇంకా మేస్త్రి కూడా పనికి పోను. அவன் என்ன திட்டி போட்டான். వాడు నాకు తిట్టేశాడు. அப்படிதான் இருக்கும். எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், மறக்காத. జాగలద దేవుడు నీకు ఆశీర్వాదం పెట్టింటాడు. ஆண்டவரே ஆமென் சொன்னவங்கள மட்டும் ஆசீர்வதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க உபத்திரவப்படுறோமோ, ఎక్కడ ఉపద్రవాలు పడతామో, அங்க பொறுமையா கொஞ்சம் காத்திருந்தேன்னு வைங்க, అక్కడ శాంతంగా కొంచెం కాసుకొని ఉంటేன்னு పట్టుకోండి, நமக்கு அங்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதை மறக்காதீங்க. మనకు అక్కడ ఒక ఆశీర్వాదం. பொறுமையாயிருங்க, శాంతంగా ఉండండి. ஆமென் ஆமென். என் வாழ்க்கையில் நான் நினைப்பதெல்லாம் ஆண்டவர் அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில நடக்காது. దేవుడు ఈకుండా మన జీవితంలో ఏమీ జరగదు. ఆమేన్ ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా. இன்னைக்கு வரைக்கும், ఇంతవరకు முதல் கம்பெனியை பயோகான் குரூப்பை விடும்போது சொன்னாங்க, பயோகான் கம்பெனி விடுச்சேனప్పుడు చెప్పారు, விடாத விடாத விடாத, கம்பெனியை விட்டுறாதே, விடద్దు. பல பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கூட வேலை பார்த்தவங்க, கூட பணிచేసిన వాళ్ళు చెప్పారు. ஆமென் ஆமென். நான் சொன்னேன், இல்ல டிசைட் பண்ணிட்டு அவ்வளவுதான், டிசைட் చేసేసాం. ஆமென் ஆமென். ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிறவன் சொல்றான், நல்ல வேளையா போயிட்டேயா. అక్కడ ఉండేవాడు చెప్తాడు బాగా మంచి పోయింది. அது எப்படி உனக்கு நேரம் நல்லா இருக்கு? நேரமே இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் புள்ள நாங்க. ஆமென். దేవుని బిడ్డలు మేము. హల్లెలూయా ஆமென் ஹல்லேலூயா. எடுத்தம் பிடிச்சான்னு செய்ய கூடாது, எத்திதிமி படுத்திமே செய்ய கூடாது. ஆனா செய்யறதுல உறுதியா இருக்கணும். சேசேதான்ல கட்டிగా ఉండాలి. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். దేవుడు మనల్ని செய்விடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கூட வேலை பார்த்த எல்லாவனை காட்டிலும் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். అందరి కన్నా ఇంకా బాగుండాము. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
என் கூட படிச்ச எல்லாவனை காட்டிலும் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ఎంతలో చదివిన వాళ్ళకి అందరికన్నా బాగుండాం ఇప్పుడు. ஆமென். ஹalleluya. காரணம் ఎలంటే ஆண்டவரை பிடித்துக் கொண்டோம். దేవుని పట్టుకొనేసాము. ஆமென். ఆమేన్. எல்லாம் ஹையர் ஸ்டடி படிச்சாங்க, என் கூட படிச்ச பசங்க. అందరూ హైయర్ స్టడీస్ చదివారు. ஆமென். ఆమేన్. நான் கரண்ட் இயர்ல பாஸ் ஆகி కరెంట్ లో పాస్ అయ్యి பாஸ் ஆன பிறகும் పాస్ అయిన తర్వాతను என்னால ஹையர் ஸ்டடிக்கு போக முடியல. పైన చదువు పోను కాలేదు. நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, అందరూ స్నేహితులు அரியர் வச்சவன் எல்லாம் அரியரை எழுதி எடுத்துட்டு ஹையர் ஸ்டடி போயிட்டான், అరియర్ எம்சிஏ எம்பிஏ எல்லாம் போயிட்டான். కొనేకి పోయిచారు. ஆனால் అవుతే அன்னைக்கு எம்பிஏ போனவனும் ఆబుది ఎక్కడ పోకుండాను எம்சிஏ போனவனும் ఎంసీ ఎంఏ ஹையர் ஸ்டடி படித்தவனும் హైయర్ స్టడీ చదివి எல்லாவனின் மத்தியில் అందరూ మధ్యలో ஆண்டவர் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார். దేవుడు మనల్ని పెరిగించి. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு நான் கவலைப்பட்டதே கிடையாது ஹையர் ஸ்டடி படிக்கலையேன்னு. హైయర్ స్టడీ చదవలేదని చింతనే పడలేదు ఇప్పటికి. ஆனா படிக்காதனாலதான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டேன். చదవని దాని నుంచి దేవుణ్ణి తలుచుకుంటాం. ஆமென். சில நேரம் இந்த புத்தி కొన్ని సమయాలు ఈ బుద్ధి ஆமா ஓவரா நமக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா ఓవర్ గా మనకు జ్ఞానం వచ్చి நம்ம அடுத்தவன் அற்பமா எண்ணும். ఇంకొన్ని కొంచెం తక్కువగా ஆமென். ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு தட்டி வைக்கிறது நம்முடைய அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, உங்க வாழ்க்கையில் உபத்திரவம் எதுவென்றாலும் మీ జీవితంలో ఉపద్రవం கவலைப்படாதீங்க, பொறுமையாய் காத்திருங்க, చింతపడదండి, శాంతంగా பொறுமையாய் காத்திருங்க. శాంతంగా కాసుకోండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. யோனா பொறுமையை இழக்கக்கூடிய நேரம் வந்தது, యోనా శాంతాన్ని విడిచే சூழ்நிலை வந்தது. సమయం వచ్చింది. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் లూకా రాసిన సువిశేషం 54வது வாக்கியம். 9:54. கொஞ்சம் வேகமா. ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆமென். கவனிங்க, ராப்போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காய் ஆண்டவர் என்ன செய்றார்? పవిత్ర భోజనాన్ని ఆయతం చేసేదానికి దేవుడు ఏం చెప్తాడు? சீசர்களை விடுறார். சமேரியாவுல போய் கேளுங்க, ஆயத்தம் பண்ணலாம். శిష్యులకు చెప్తాడు, ఆడ పోయి ఆయతం చేయండి. சமேரியாவுக்கு போறாங்க. సమేరియాకు పోతారు. ஆனால் அங்குள்ள ஜனம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. అక్కడ ఉండే జనాలు వాళ్ళు నేర్చుకోలేదు. ஏனென்றால் ఏలంటే ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பயணப்படுகிறார் என்பதை அறிந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. యేసుక్రీస్తు యెరూషలేముకు పయనం అవుతా ఉన్నాడు దాని నుంచి వాళ్ళు నేర్చుకోలేదు. நம்ம சிஷ்யர்களுக்கு யாரெல்லாம்? మన శిష్యులకు ఎవరంతా? யாக்கோபும் யோவான். யாரு யோவான்? யாரு? ஏய்யா, யோவான் யாரியா? எல சொல்லலே, யோவான் யாரு? யோவான் ஸ்நானன் வேற, இது யோவான். యేసు సహోదరుడు, இயேசுடைய ஸ்நேகத்தின் உறைவிடம் சிஷ்ய பிள்ளை. ஆமென். ఆమేన్. அவருடைய பேரே அன்பின் அப்போஸ்தலன். అతని పేరే మంచి అపోస్తలుడు. யோவானுடைய பேர் என்ன? యోవాను ఒక அன்பின் அப்போஸ்தலன். ஏன்னா அன்பை குறித்து அதிகமாய் யோவான் தான் எழுதி இருக்கிறார். ప్రీతిని గురించి యోవాను தான் జాస్తి రాసిండాడు. அந்த மனுஷன் சொல்றாரு, ఆ మనిషి చెప్తాడు, ஆண்டவரே దేవుడా உமக்கே இடம் தரலையா? నీకే దిగలేదా? எலியாவை போல அக்னியை இறக்கி சமேரியாவை చేస్తాం చూడి. ஆமென். ఆమేన్. அந்த சீன் அழகா இருக்கும். இயேசு பார்க்கிறாரு, యేసు చూస్తాడు, யோவானே యోవానే எந்த ஆவியையா பெற்றிருக்கிறாய்? నువ్వు ఏ ఆవిని తీసుకుంటావు ఇప్పుడు? ஆமென். அடுத்த வாக்கியம் தான் சொல்லுது, அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அதட்டுகிறார். என்ன காரணம்? ఏమంటే பொறுமை. శాంతము. ஆமென். ఆమేన్. அன்பின் அப்போஸ்தலன் யோவானுக்கு பொறுமை இல்லை. ప్రీతి అపోస్తలునికే శాంతం లేదు. இயேசுவுக்கு இடம் கொடுத்தா வெகுண்டு எழும்புகிறான். அக்னியை இறக்கி அவனை எரித்து நாசமாக்கி
భస్మమాకి విడు. యేసుకు జగ ఇల్లదని దాని నుంచి వాడిని అగ్గిని దింపి దాన్ని కాల్చేస్తామని చెప్తాడు. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல பொறுமை. లేదు శాంతము. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நாகமான் ஒரு மனிதனை பார்க்கிறோம். నాగమన్ అనే ఒక మనిషిని చూస్తాము. 2 రాజాக்கள் 5ஆம் அதிகாரம் 11-12. 2 రాజాలు. காட்டும் கோபம் கொண்டு திரும்பி போனான். என்ன சொல்லிட்டாரு? வேலைக்காரன் சொல்லி விட்டாரு, அவனை போய் யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எழும்ப சொல்லு, சரியாகும், போ சொல்லு. పని మంచి దగ్గర పోయి చెప్పాడు, దాంట్లో మునిగి 7 గిత్తాలు. இத கேயாசி வெளியில வந்து சொல்றாரு, எங்க ஆண்டவர் சொல்லி చెప్పేశాడు, యోర్దాన్లో 7 గిత్తాలు ముంగిలేయి. யோர்தான் தண்ணி அவ்வளவு பெரிய தண்ணியா? யோர்தான் అంత పెద్ద నీళ్ళ? ஏன் நாட்டுல உள்ள தண்ணியை விட இது நல்ல தண்ணியா? నా దేశంలో ఉండేదానికన్నా ఇది మంచి నీళ్ళు. ஏதோ அவனுடைய தெய்வத்துடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி என்ன தொட்டு சுகமாக்குவான்னு பார்த்தா, ஏதோ போய் முங்கி எழும்ப சொல்றான். పోయి ముంగిరే అని చెప్తాడు. ஆமென். ఆమేన్. கோபம், వాని కోపము. ஆமென். ఆమేన్. எரிச்சல் அடைகிறான், మంట పడతాడు. அப்பதான் ஒருத்தர் சொல்றான், అప్పుడుదా ఎవడు చెప్తాడు, என் ஆண்டவனே மன்னியும். నాగమన్ నన్ను మన్నించు. என்ன சொல்லிட்டாரு? இப்போ பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செய்திருப்பீர். పెద్ద కార్యం చెప్పింటే నువ్వు చేసింటు. யோர்தான்ல போய் முங்கதானே சொன்னார், முங்கி பாருமே. யோர்தான்ல போய் మునిగిదానే చెప్పాడు, మునిగి చూడు. ஆமென். ఆమేన్. நல்ல கவனிங்க, அந்த பொறுமை அவன் வருத்தி கொண்டபடியால் நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சுகத்தோடு போனான். వాడు ఆ శాంతాన్ని వాడు ఏడ్చుకున్న దానికి కుష్ఠరోగం మారి వాడు మంచోడుగా తిరిగాడు. ஆமென். ஆமென். அப்போ அந்த சோதனை காலத்துல, அந்த பரீட்சையின் நேரத்துல நம்ம பொறுமையாய் இருந்தால் நன்மைகளை பெறுகிறோம். பொறுமை இல்லாவிட்டால், நல்ல கவனிங்க, நம் இழக்க வேண்டியவைகள் நேரிடும். సమాధానం లేదంటే మనము నష్టాలు పడుతాము. மோசே கானான் தேசத்தை இழந்து போனார். కానాన్ దేశాన్ని విడిచేశాడు. மோசே கானான் தேசத்தின் பாக்கியத்தை இழந்தார். మోసే కానాన్ దేశమానికి భాగ్యాన్ని. நாகமான் சுகத்தை இழந்திருப்பார். నాగమాన్ సుగాన్ని విడిచింటాడు. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா மரணப்பட்டிருப்பான், చచ్చిపోయింటాడు. சாவு வந்திருக்கும், వానికి సావు వచ్చింది. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:7 முதலில் வாசித்தது போல, 1 పేతురు 1:7 பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படுகிறது, ఆ బంగారు అగ్గిలో శోధనలు పడతాయి. அதே போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, మీ విశ్వాసం శోధనలో పడి உங்களுக்கு మీకు புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். எனவே இக்கட்டின் வேளையில், ఇక్కటైన సమయంలో, உபத்திரவத்தின் வேளைகளில், ఉపద్రవమైన సమయంలో, விசுவாச சோதனை காலகட்டத்தில், విశ్వాస శోధన కాలములో, விசுவாச பரீட்சையின் நேரத்தில் విశ్వాస పరీక్ష సమయంలో பொறுமையாயிருங்கள். శాంతంగా ఉండు. யோபுவை போல பொறுமையாயிருங்கள். యోబు తర శాంతంగా ఉండు. மோசே போல பொறுமையை இழந்து விடாதீர்கள். మోసే తర శాంతాన్ని విడిచిపో. யோனாவை போல எரிச்சல் அடையாதிருங்கள். యోనా తర మంట పడకుండా ఉండండి. யோவானை போல எரிச்சல் அடையாதிருங்கள். యోనా తర మంట పడద్దు. இயேசு யோவானை அதட்டினார். యేసు యోవాన్ని காரணம், நமக்குள்ள அந்த ஆவி இருக்க கூடாது. ఏలంటే ఆత్మ మనలో ఉండకూడదు. தேவ பிள்ளைகள் பொறுமையாய் இருந்தால், దేవుని బిడ్డలు உங்கள் விசுவாச ஓட்டத்தில் உள்ள உபத்திரவங்களும் சோதனைகளும் பரீட்சைகளையும் பொறுமையாய் நீங்கள் கையாண்டால், మీ విశ్వాస పరుగులో శాంతంగా సమాధానంగా మీరు உங்களுக்கு புகழ்ச்சியும் நன்மையும் உண்டாகும். మీకు మంచిది అన్ని. யாக்கோபு சொன்னது போல, యాకోబు చెప్పింటారా, உபத்திரவத்தின் காலத்தில் தான் ఉపద్ర కాలములో நம்முடைய பொறுமை பரிபூர்ணமாய் கிரியை செய்யணும். మన శాంతము పరిపూర్ణంగా క్రియం చేస్తుంది. அப்படி பொறுமை பரிபூர்ணமாய் கிரியை செய்ய நாம் அனுமதித்தால், అది పరిపూర్ణ క్రియం చేసేదని நம்முடைய வாழ்க்கையில் புகழ்ச்சியும் நன்மையும் தேவன் நமக்கு வாக்குரைத்த சகலத்தையும் நமக்கு தந்தருளுவார். జీవితంలో దేవుడు మనకు అన్ని ఇచ్చి మనల్ని మంచిది చేస్తాడు. அவற்றை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவியாய் இருக்கும்.
దాన్ని తీసుకునేదానికి మనకు எனவே நம்முடைய பொறுமையை பரிபூர்ணமாய் கிரியைகளுக்கு அனுமதியுங்கள். దాని నుంచి మనం పూర్తిగా మనం దేవుని దగ్గర கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடலாம். ఆశీర్వాదాలు పొందుకుంటాము. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நீங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, அருமையான இந்த வாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். మంచి వాక్యాలకు స్తోత్రం. உபத்திரவங்கள் ఉపద్రవాలు எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் మా జీవితంలో వచ్చే కాల సమయంలో எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரங்களில் మా విశ్వాసం శోధనలో పడే సమయంలో எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிற அந்த காலகட்டங்களில் మా విశ్వాసం శోధనలో పడే కాలంలో யாக்கோபு சொன்னது போல యాకోబు చెప్పిన తరా எங்கள் பொறுமையை பரிபூர்ணமாய் கிரியை செய்ய அனுமதிக்கணும் அப்பா. శాంతాన్ని పరిపూర్ణంగా క్రియలు చేసేదానికి మీరు ఇయ్యాలా. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். మిమ్మల్ని తగ్గిస్తాము. பொறுமையை கடைபிடித்து శాంతాన్ని செயல்பట్టి பொறுமை இல்லாமல் ஒன்றையும் நாங்கள் இழந்து போக கூடாதப்பா. శాంతం లేకుండా మేము ఏమిటిని విడిచిపోకూడదు. இயேசுவே, నానా எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். మమ్మల్ని మేమే ఒప్పిస్తాము. தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். దేవుని కృప మమ్మల్ని போல తెప్పంటారా, யோனாவை போல యోనాతారా, ஓ யோபுவை போல యోబు మాదిరి நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கணும் அப்பா. శాంతంగా ఉండి కాసుకోవాలా నాన్న. கிருபை தாங்கட்டும். నీ కృప ஒவ்வொரு பிள்ளைகளையும் புகழ்ச்சியும் கனமும் அவர் మంచిది అన్నిటిలో వాళ్ళు క్రీడలు సిక్కని அவர்கள் சந்திக்க போகிற சூழ்நிலைகளில் వాళ్ళు అడ్డు వచ్చే సమయం பொறுமையாய் கையாள கிருபை செய்யும். శాంతముగా చేయిపెట్టి இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிதாவே. యేసువిన్ నామములో ఆశీర్వదిస్తాం. ஆமென். ఆమేన్. ஆமென். ఎలుపుదలి నేరమల్లో
காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானான். சந்தோஷமா கைகளை தூக்கி தட்டுங்க. ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க பிடி வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணி. நல்ல கைகளை தட்டி எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது நம்முடைய காலமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆர்ப்பரிக்கும் போது ஒரு விடுதலை, ஆர்ப்பரிக்கும் போது ஒரு விடுதலை. எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை நடக்கட்டும். இப்பொழுதே துதியின் வேளையில் அசுத்த ஆவிகள் ஓடுவதாக, சாத்தானுடைய எல்லா கோட்டைகளும் இப்பொழுதே தகர்ந்து போவதாக.